வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் சுடிதார் காலர் நெக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலர் நெக்குங்கிறதுனால காலருக்கு மட்டும் கேன்வாஸ் வச்சா போதும், நெக்குக்கு கேன்வாஸ் வேண்டாம். கேன்வாஸ்க்கு பதிலாக ஒரு சின்ன லைனிங் பீஸ் வச்சு, அதுக்கு மேலே சுடிதார் பீஸ் வச்சு, அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சு 3 பக்கமும் பின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நம்ம லைனிங் பீஸ்லேயே கட் பண்ணியிருப்போம். காலர் நெக்குங்கிறதுனால 3 இன்ச்சுக்கு ஒரு ரவுண்டு போட்டு, அதுக்கு கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு ஓவல் ஷேப் போட்டிருப்போம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரவுண்டில் 3 இன்ச்சு விட்டுட்டு, அதுக்கு கீழே ரவுண்டு போட்டு, அதுக்கு கீழே ஓவல் ஷேப் போட்டு, அதுக்கு கீழே 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் வி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நெக் பீஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டியாக நாஞ்ச் போட்டுக்கலாம். நாஞ்ச் போட்டுட்டு அதை நீடிலால் ஷார்ப்பாக நல்லா எடுத்து விட்டுட்டு அப்புறம் படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங் பீஸும் மெயின் பீஸும் சேர்ந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் பீஸ்லேயும் லைனிங் பீஸும் மெயின் பீஸும் ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவை மடித்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. சுடிதாரோட ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் சேர்ந்து டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். சாரீ பீஸில் சுடிதார் ஸ்டிச் பண்ணணும்னு கஸ்டமர் சொல்லியிருந்ததுனால நம்ம ஓப்பன் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது சாரீலேயே ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க, அம்பர்லா கட்டிங். அதனால் சைடில் ஓப்பன் இல்லாமல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோன்னு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து லாஸ்ட்டு வரைக்கும் டபுள் ஸ்டிச்சிங் போட்டுருங்க. டபுள் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் டபுள் ஸ்டிச்சிங் போட்டுருங்க. பார்டர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பெரிய பார்டர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த பார்டரை கொஞ்சம் சின்னதாகிற மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டு நெக்கோட ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸை விட 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி 2 கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கேன்வாஸை வச்சு அயன் பண்ணி அதில் ஒரு சைடு மடித்து அடிச்சுட்டு அதைய இன்னொரு பீஸில் வச்சு அதையும் மடித்து அடித்து திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். சுடிதாரில் உள் பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்பணும். உள் பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்பினா அந்த காலர் வெளியே வரும்போது நீட்டாக இருக்கும். அதனால் எப்போ சுடிதார் ஸ்டிச் பண்ணாலும் உள்ளே வச்சு வெளியே திருப்புங்க. இப்போது சுடிதார் பீஸில் உள் பக்கமாக அந்த கேன்வாஸை வச்சு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதை திருப்பி மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நெக்கில் ஓவல் ஷேப்புக்கு கீழே ஒரு 3 இன்ச்சு கட்டிங் போட்டு ஓப்பனாக இருக்கிறதுனால அதுக்கு லைனிங் வச்சு அதில் ஊக்கு வச்சு ஐ கட்டிக்கங்க. கஸ்டமருக்கு அது டைட்டாக இருந்தால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.